வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல். வாங்க நம்ம என்ன கேக் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். 1 கப்பு ரவை, வறுக்காத ரவை, 1/2 கப்பு கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் இது வெண்ணிலா எசன்ஸு, முட்டை 3 முட்டை. வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த முட்டை போடுறோம் இல்லையா, அதனால வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றணும். இல்லைன்னா அந்த முட்டையினுடைய ஸ்மெல் வரும். இல்லைன்னா ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரை எடுக்கணும். சர்க்கரையும் வெள்ளை சர்க்கரை, நீங்கள் நாடு சர்க்கரை வேணாலும் அதையும் போட்டுக்கலாம். சர்க்கரை ஒரு 3/4 கப்பு எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே கப்பில் தான் எடுக்கணும். எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லாம் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறதுல இப்போ வாங்க நம்ம முட்டையும் மிக்சியில் அடிச்சுக்கலாம், சர்க்கரையும் மிக்சியில் போய் பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம 3/4 கப்பு சர்க்கரை மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். இதெல்லாம் அடிச்சுட்டு தேவைப்பட்டால் பால் கலந்துக்கலாம். பாலும் எடுத்து வச்சுருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால், தேவைப்பட்டால் பால் ஊற்றிக்கலாம். சர்க்கரையும் அடிச்சுட்டு வந்தாச்சு. சர்க்கரையை ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்போ முட்டையும் போய் மிக்சிலேயே அடிச்சிடலாம். இப்போ நம்ம முட்டையும் போய் மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம கேக்கு ஈஸியாக செய்யலாம். வாங்க முட்டையை அடிச்சுட்டு வந்து பார்க்கலாம். இப்போ முட்டையை அடிச்சுட்டு வந்தாச்சு பாருங்கள். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் மாற்றியாச்சு. மாற்றிட்டு இந்த ரவை இருக்கு இல்லையா, இந்த ரவையை இந்த முட்டையில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்படி இந்த ஒரு மாதிரி விஸ்கு, இந்த மாதிரி விஸ்கு இருந்துச்சுன்னா விஸ்கை வச்சு இப்படி ஒன் சைடாகவே கலக்கணும். இப்போ இந்த மாவை எடுத்து வச்சு கோதுமாவும் போட்டுக்கலாம். இதையும் நல்லா இப்படி கலந்துக்கலாம். ஒன் சைடாக கலக்கணும். இப்போ இந்த சர்க்கரையும் போட்டுடலாம். மிக்சியில் அடித்து வச்ச சர்க்கரையும் போட்டுடலாம். போட்டுட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கெட்டியாக இருக்கு இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். ஒரே தான் ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றி கிளறுங்க. எடுத்து வச்ச 1/2 கப்பு பாலும் ஊற்றி கிளறிட்டேன். பாருங்கள், கட்டி இல்லாமல் இப்படி ஒரு சைடாக இப்படி கலக்கணும். இப்படி மாற்றி மாற்றி அடிக்கக்கூடாது. இப்போ நல்லா கலந்தாச்சு ரவையை. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருங்க. ஏன்னா ரவைனால் ஊறணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. தட்டை எடுத்துடலாம். இப்போ ஊறிட்டுருக்கு இல்லைங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வெண்ணிலா எசன்ஸு அந்த ஒரு மூடி, அந்த பாட்டில் இருக்குல்லையா அதுலேயே ஒரு மூடி, அதுக்கப்புறம் இந்த பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா, இது எல்லாம் போட்டு திருப்பி நல்லா ஒரு கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு பாருங்கள். பதத்தை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு முன்னாடி எந்த பாத்திரத்தில் கேக் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தில் ஆயில் தடவிட்டு, வாசனை இல்லாத ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி தடவிட்டு, அதுக்கப்புறம் மைதா மாவை அப்படி தூவி நல்லா சுற்றி இப்படி அடித்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் இந்த கேக் பெட்டுறதுக்கு ஊற்றிடலாம். பாருங்கள், ஊற்றும்போது எப்படி இருக்குன்னு எல்லாம் வலிச்சு ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இந்த பாத்திரத்தை இப்படி லைட்டாக கட்டுங்க. அப்போ உள்ளே ஏர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஏர் ரிலீஸ் ஆகிறதுக்காக. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாத்திரத்தில், இட்லி பாத்திரத்தில் தண்ணியை காய வச்சுருவோம். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுங்கள், இந்த பாத்திரத்தை தூக்கி உள்ளே வச்சுருங்க. இதை இப்போ மூடி வச்சுக்கணும். இட்லி பாத்திரத்தை எடுத்து இப்படி மூடி வச்சுட்டு 30 நிமிஷம், தீ பாருங்கள் சிம்மில் வச்சுருக்கேன், 30 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இடையில ஒரு 20 நிமிஷத்தில் திறந்து பார்த்து ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பாருங்கள். ஒட்டுச்சுன்னா இன்னொரு 10 நிமிஷம் வேக வைங்க. இது 30 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆச்சு வச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். வாவ்! இப்போ என்ன பண்ணலாம், இது மாதிரி ஒரு குச்சி எடுத்து, நான் இன்னைக்கு கருவேப்பிலை குச்சி எடுத்திருக்கேன். அப்படி குத்தி பார்ப்போம், ஒட்டலை. அப்போ கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்துடலாம். இப்போ எடுத்து தனியாக கீழே வச்சிடலாம். வச்சாச்சு. இப்போ இதை உடனே எடுத்தோம்னா எடுக்க முடியாது.
அதனால என்ன பண்ணலாம், இதை இப்படியே ஆறட்டும், நல்லா ஆறட்டும். இப்போ வந்து இது மேலே வந்து ஒரு துணியை போட்டு இப்படி மூடி வச்சுருவோம். ஏன் அப்படின்னா இது மேலே வந்து காய்ஞ்சிரும் இல்லையா, அதுக்காக. இப்போ நல்லா இப்படி மூடி தட்டு போட்டு முன்னா தண்ணி உள்ளே விழுந்துடும். இப்போ நல்லா இப்படி மூடி வச்சிடலாம். நல்லா அந்த கேக்கு வந்து இப்படி சைடில் வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா சுடக்கூடாது. சுடாமல் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு தட்டை போட்டு கவுத்தி எடுத்துடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ கேக் ஆறிடுச்சான்னு பார்க்கலாமா. லேசாக தான் சூடு இருக்குது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு இந்த ஓரங்கள்லாம் இப்படியே மெதுவாக இப்படி எடுத்து விட்டுருங்க. இப்போ இது மாதிரி ஒரு பிளேட் வச்சு இப்படி கவுத்திட்டு அப்படி லைட்டாக அப்படி தட்டுங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அழகாக இப்போ கட் பண்ணுவோம். பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்கு ரவா கேக்கு. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கேக் செய்யும்போது ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டுக்கோங்க. எனக்கு வந்து இந்த கேக் வேகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆயிடுச்சு. 20 நிமிஷத்தில் எடுத்து பார்த்தேன், வேகலை. திருப்பி ஒரு 20 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா ரவா கேக்கு. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டு அப்படியே ஒரு லைக்கை போடுங்க. தேங்க்யூ.